கடையில தங்கமயில் அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு. "இங்க பாருங்க பாண்டியன் அவருக்கு ரூ. 10,000 பணம் தரணும்" அப்படின்னு சொல்றாரு. அவரோட சம்மந்தி தான் நானு. "என்கிட்ட பணத்த குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு. அந்த பணத்த வாங்குனோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க தங்கமயில். "எதுக்காக நீங்க அந்த ரூ. 10,000 வாங்குனீங்க? குடுங்க என்கிட்ட. நான் மாமா கிட்ட குடுத்துர்றேன்" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. அத கேட்டோனே அவங்க அப்பாவுக்கு கோவமா வருது. "என்னம்மா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? தீபாவளி வரப்போது. உனக்கு சீரெல்லாம் பண்ணணும். புரியுதா? அதுக்கு இந்த பணத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ரூ. 1,100 பணத்த காணோம்னு சொல்லிட்டு அவர் தேவையில்லாத கோவப்பட்டுட்டு இருக்காரு. வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிடுவேன்னு சொன்னாரு. நான் கஷ்டப்பட்டு தப்பிச்சேன் தெரியுமா? இப்ப கூட நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இன்னும் கூட பணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க எந்த சீரும் பண்ண வேண்டாம். தயவு செய்து இந்த பணத்த குடுத்துருங்க. என்னால என் வீட்டுக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாது" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "இங்க பாரும்மா, வீட்டுக்காரர சமாளிக்கிறதுலாம் ஈஸி தான். நீ நான் சொல்றத கேளு. அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வீட்டுக்கு போறாரு. போன உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. "இங்க பாரு ரூ. 10,000 பணம் என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "ஏதுங்க இவ்ளோ பணம்? கடையில இருந்து எடுத்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. யாரோ சம்மந்திக்கு குடுக்கணுமா, அந்த பணத்த நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பணத்த வச்சு நம்ம தங்கமயிலுக்கு சீரெல்லாம் பண்ணிடலாம் தீபாவளிக்கு" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, சரிங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நான் ஒரு வழியா நான் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தேவையான எல்லாமே வாங்குறாங்க. ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு சீர் மாதிரி குடுக்குறாங்க. "இங்க பாருங்க, தீபாவளிக்கு என்னால முடிஞ்ச சீர், புடவை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்தோனே அப்படியே கோவமா வருது சரவணனுக்கு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறாரு. என்னது இது?